ஹலோ, வணக்கம்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். 150 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 52. வழக்கம் போல் காலையிலனா 7 மணி இல்லை 4:30 மணிக்கே எந்திரிச்சு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வெளியில் வந்தால் தலைவன் சூரிய பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு மெல்லமாக மேலே வந்து இன்றைக்கி நான் பண்ண ஒர்க் அவுட் லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ். வீடியோ பார்க்குற எல்லா கருணை உள்ள கொண்ட நல்ல உள்ளங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, வீடியோ பார்க்குறீங்க சரி, ஆனால் அந்த பையன் சப்ஸ்கிரைப் ஏறவே மாட்டிருக்கானே, அவனை தட்டி எழுப்பி விட்டால் தானே எனக்கு நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனாக நினச்சி எனக்குள்ளே இருக்க தீ இன்னும் நல்லா பற்றி எரிஞ்சு இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வீடியோ தர முடியும். அதனால் பெரிய மனசு பண்ணி பயப்பட பாவம்னு நினச்சி அந்த சப்ஸ்கிரைப்பை தட்டி விடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்னா அது லெக்ஸ் ஒர்க் அவுட் தான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லெக்ஸில் 11 வேரியேஷனில் ஒரு சூப்பர் செட்டும், ஆப்ஸில் 12 வேரியேஷனில் ஒரு சூப்பர் செட்டும் போட்டு சும்மா வெறித்தனமாக இன்றைக்கி ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. செட்ஸ் அண்ட் ரிப்ஸ்லாம் வீடியோஸ்லேயே ஷோ ஆகும். சரிப்பா, இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு கேட்டால், இன்றைக்கி நான் ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 10th தான் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனோட வெயிட் 150ன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இந்த வயசுலேயே ஓவர் வெயிட்னால அவனுக்கு உடலில் பல ப்ராப்ளம் வருது. இது எதனால் நடக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, சின்ன வயசில் குழந்தைக்கு பிடிக்கும் சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுக்குறதுல இருந்து ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பித்து இப்படி ஓவர் வெயிட்டில் வந்து முடியுது. இதுக்கு என்னோடய சஜஷன் என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், அது ஓகே. பட் அது நீங்களே உங்கள் கையால் பாசத்தோடு செஞ்சு தர ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டர். நீங்கள் பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு டெய்லி அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டம். சரிப்பா, அதுக்காக பிடிச்ச ஃபுட்ஸே சாப்பிடாமல் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. பிடிச்ச ஃபுட்டை தாராளமாக சாப்பிட்லாம், ஆனால் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சர் ஹெல்த்தியாக இருக்கணுமா இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்கணுமான்ற முடிவை நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதனால் முடிஞ்ச வர சின்ன வயசுலேருந்தே ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்து ஃப்யூச்சர் தலைமுறையாக நல்லபடியாக நிறைய நாள் வாழ வைங்க மக்களேன்னு சொல்லிவிட்டு, இந்த நாள் எனக்கு சூப்பராக போகுது, உங்களுக்கும் செம்மையாக போகும்னு நம்பிட்டு நான் இன்றைக்கி வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சுது. நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நாளைக்கு டே 53ல் சந்திப்போம். பாய் பாய்.